வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம். வெல்கம் டு ஜெயா வழங்கும் சுய நிகழ்ச்சி. வாரத்துக்கு வாரம் வித்தியாசமான சமையல், எளிமையான சமையல், சுவையான சமையல், பண்பான அன்பான சமையல், மக்களுக்கு பிடிச்ச சமையல் நம்ம ஜெயா டிவியில் பார்த்துருக்கோம். ஏன் அப்படின்னா, நம்ம டிவியில் நம்ம சமைக்கிறத பார்த்துட்டு எல்லா மக்களும் செஞ்சு சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு நல்லா வருது. அவங்க வீட்டில் நல்ல பேர் எடுத்துக்கிறாங்க எல்லாருமே. அந்த வகையில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னும் நிறையா நீங்கள் சமைக்கணும், எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு போடணுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இன்றைக்கி நம்ம வித்தியாசமாக வாழைத்தண்டு வறுவல் செய்ய போகிறோம். அந்த வாழைத்தண்டு வறுவல் செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். வாழைத்தண்டு 1/2 கிலோ, வெங்காயம் 2 கை, பச்சை மிளகாய் 2, கடுகு 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சோம்பு 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 2, எண்ணெய் 1 குழிக்கரண்டி. இப்போது வாழைத்தண்டு வறுவல், எண்ணெய் ஊற்றுறோம், கடுகு, மிளகாயை பொடிசாக கிள்ளி போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் காரம் இருக்கும். கடுகு, காஞ்ச மிளகாய் தாளிச்சிக்கிறோம், சோம்பு தாளிச்சிக்கிறோம், வெங்காயத்தை வதக்கிறோம், வாழைத்தண்டை போட்டு வதக்கிறோம், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் போட்டு வதக்கிட்டு கடைசியாக கொஞ்சம் உப்பையும் போட்டு நல்லா ட்ரையான பிறகு இறக்கிட்டோம். இதை நல்ல பருப்பு ரசத்தோடு சாப்பிடும்போது இந்த வாழைத்தண்டை வறுவல் கலக்கலாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டஃப்டு சப்பாத்தி சொல்கிறேன் இல்லையா, இந்த வாழைத்தண்டை பொரியல் பண்ணி வறுவல் பண்ணி அந்த பூரி மாவில் வச்சு திரட்டி அதை ஸ்டஃப்டு சப்பாத்தி சொல்லும்போது அட்டகாசமாக இருக்கும். இப்போ அந்த வாழைத்தண்டு வறுவலை எப்படி செய்து நம்ம பார்ப்போம். கடுகு, காஞ்ச மிளகாயை நான் சொன்னேன் கிள்ளி போடலாம் காரத்துக்கு. கிள்ளி போட்டுக்கோங்க, காரசாமல் இருக்கும். வெங்காயம் 1 கை, சோம்பு 1 டீஸ்பூன் போடுவோம், போட்டு நல்லா வதக்கணும். இது 3/4 பாகம் வெந்தால் போதும். இந்த வாழைத்தண்டோடு இந்த வெங்காயம் சாப்பிடும்போது சீப்பு, வெங்காயத்தோட சீப்பு நல்லா தெரியும். வாழைத்தண்டுன்னு சொல்லும்போது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு வெஜிடபிள். எஸ்பெஷலி கிட்னியில் கல் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. வாழைத்தண்டு ஜூஸ் குடிப்பாங்க. வாழைத்தண்டை பொடியை கட் பண்ணி மிக்சியில் போட்டு அப்படியே ஜூஸ் அடித்து அப்படியே குடிச்சிடலாம். அது வேறு எதுவும் தேவையில்லை. அதே மாதிரி வாழைத்தண்டு கூட்டு, ஒரு அருமையான வாழைத்தண்டு கூட்டு. வாழைத்தண்டை பொடியை கட் பண்ணுறோம், பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறோம், வெங்காயம் தக்காளி பருப்பு சேர்த்துக்கிறோம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வாழைத்தண்டை நல்லா வேக வச்சிடுறோம். நல்லா வெந்து போகுது. அரைக்கிறதுக்கு தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் அரைச்சி அந்த வாழைத்தண்டில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். கடைசியாக தேங்காய் எண்ணெயில் சீரகமும் கருவேப்பிலை தாளிப்பு கொடுத்து அந்த வாழைத்தண்டில் கொட்டிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். சூடான சாதத்தில் அந்த வாழைத்தண்டு கூட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்க அப்படின்னா அப்படி இருக்கும். அதே மாதிரி சப்பாத்தியோடு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். அருமையான ஒரு வாழைத்தண்டு கூட்டு. இது வாழைத்தண்டு வறுவல். பொரியல் வேறு, வறுவல் வேறு. இதுக்கு பொரியல்னு சொல்லும்போது வெங்காயம் சேர்க்குறோம், பச்சை மிளகாய் சேர்க்குறோம், வாழைத்தண்டு சேர்க்குறோம், தேங்காவை சேர்ப்போம். சம்டைம்ஸ் கடலைப்பருப்பையும் சேர்த்துப்பாங்க, வேக வச்ச கடலைப்பருப்பு. இதில் ஒன்றுமே இல்லை, வெங்காயம். இப்போ என்ன பண்ணுறோம், வாழைத்தண்டை சேர்த்துக்கிறோம். வாழைத்தண்டை நாரை உரித்து அழகாக பொடியாக கட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதை வாழைத்தண்டை வேகணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இது ட்ரையாக இருக்கும், வேகத்துக்கோசம் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம். வேகட்டும். மீதி மசாலாலாம் வெந்த பிறகு போடலாம். அது வரலும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
வெல்கம் பேக் டு ஜெயாடி வழங்கும் சுவையோ சுவை நிகழ்ச்சிக்கு. வாழைத்தண்டு வறுவல் பண்ணிகிட்ருக்கோம். எண்ணெய் ஊற்றணும், கடுகு, காஞ்ச மிளகா, சோம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு வாழைத்தண்டை போட்டு வதக்கி உப்பு போட்டு தண்ணி தெளித்து இது மாதிரி நல்லா ட்ரையாக பண்ணிட்டோம். சூப்பராக வாழைத்தண்டு வெந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். இதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், காரம் ஆல்ரெடி வந்து மிளகாவில் இருக்குது பார்த்துக்கோங்க. அண்ட் தென் தனியாத்தூள் போட்டு ஒரு கிண்டு கிண்டிடலாம். ஆல்ரெடி உப்பு போட்டு நம்ம வதக்கிட்டோம், அதாவது வேக வச்சுட்டோம், அதனால் உப்பு தேவையில்லை. நல்லா நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணுற பாருங்க. இது நல்ல மிளகாய்கள் எப்படி சாம்பாரோடு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். பருப்பு ரசம் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அருமையான எலுமிச்சம்பழம் ரசம், கலக்கல், நல்ல தயிர் சாதத்தோட சூப்பர் பருப்பு கடைஞ்சி அதுக்கு தாளிப்பு கொடுத்து வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகாய் தாளிப்பு கொடுத்து அதை பிசைஞ்சி சாதத்தில் பிசைஞ்சி இந்த வாழைத்தண்டு சாப்பிட்டிங்க அப்படின்னா அப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வாழைத்தண்டு ரெடி ஆகிடுச்சு. வாழைத்தண்டு வறுவல் பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக முறுமுறுப்பாக இருக்கு பாருங்கள். நல்ல காரசாரமான ஒரு வாழைத்தண்டு. அருமையான வாழைத்தண்டு வறுவல். எண்ணெய் ஊற்றி கடுகு, காஞ்ச மிளகா, சோம்பு தாளித்து வெங்காயத்தை வதக்கிட்டு வாழைத்தண்டை வதக்கி உப்பு போட்டு தண்ணி தெளித்து வாழைத்தண்டை வேக வச்சுட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் போட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அப்படி எடுத்து போட்டோம் அப்படின்னா சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பருப்பு சாதத்தோட கலகலாக இருக்கும். சொன்னால் அதே மாதிரி சப்பாத்தியோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது, ஸ்டஃப் பண்ணி சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். அண்டு ரசம் சாதத்தும் சாம்பார் சாதத்தோடு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். ஸோ இந்த வாழைத்தண்டு வறுவலை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். இதுக்கு அடுத்தது நம்ம செய்ய போகிற டிஷ் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் மசாலா. அந்த உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் மசாலா செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். உருளைக்கிழங்கு 1/4 கிலோ, வெண்டைக்காய் 200, வெங்காயம் 2 கை, தக்காளி பழம் 2 கை, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 2 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 2, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 குழிக்கரண்டி. இப்போது உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் மசாலாவை செய்து எப்படி பார்ப்போம். எண்ணெய் ஊற்றுறோம், கடுகு, காஞ்ச மிளகாய் தாளிக்கிறோம், வெங்காயத்தை வதக்குறோம், தக்காளி பழத்தை வதக்குறோம், வெண்டைக்காய் வதக்குறோம், உருளைக்கிழங்கை வதக்குறோம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு வதக்கிறோம். வேக வச்சிடறோம். தண்ணி தெளிச்சிட்டு கொஞ்சம் நல்லா தொக்கு மாதிரி வந்துடுது. ஒரு கோலி குண்டு அளவு புளி, 4 டீஸ்பூன் தண்ணி விட்டு திக்காக அந்த புளி தண்ணி எடுத்து ஊற்றிடுறோம். இறக்கிறதுக்கு முன்னாடி 2 டீஸ்பூன் மிளகுத்தூள் தூண மாதிரி போட்டுடுறோம். அந்த உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் மசாலா தொக்கு மாதிரி வந்துடும். ஃபுல்கா சப்பாத்திக்கு அட்டகாசமாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். பழைய சாதத்துக்கு ஓஹோன்னு இருக்கும். ஸோ இப்போ அந்த வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு மசாலாவை செய்கிறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் கடுகு, காஞ்ச மிளகாய் தாளிச்சிடுறோம். வெங்காயத்தை போட்டுறோம். கடுகு பொரியுது, வெங்காயத்தை போட்டுறோம். இது போட்டு நல்லா வதக்கிடுறோம். இந்த பர்டிகுலராக இந்த டிஷ் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குக்கு தோல் எடுக்க வேண்டாம். தோலோடையே செஞ்சால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாதாரணமாக இந்த சின்ன உருளைக்கிழங்கு கூட நீங்கள் தோல் எடுக்கணும் நெஸ்டி கிடையாது. ரொம்ப ரோஸ்ட்டாக நல்லா அருமையாக வரும். ஒரு அருமையான ஒரு உருளைக்கிழங்கு டிஷ் சொல்கிறேன். இது ரோஸ்டட், அதாவது ரோஸ்டட் பொட்டேட்டோன்னு சொல்லலாம், இல்லை உருளை ரோஸ்ட்னு சொல்லிக்கலாம். சின்ன உருளைக்கிழங்கு உப்பு போட்டு வேக
பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கருவேப்பிலை தாளிச்சிட்டு வெங்காயத்தை பொன்னிறமாக வறுத்துட்டு இஞ்சி பூண்டு தட்டி போட்டு வதக்கோங்க. தக்காளி பழத்தை போட்டு வதக்கோங்க. தூக்கு மாதிரி வதக்கோங்க. மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சம் சாஸ், டொமேட்டோ சாஸ் இருந்தால் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா தக்காளி பழத்தை பிழிஞ்சா மாதிரி விட்டு நல்லா வதக்கி தூக்கு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு சிட்டிகை சர்க்கரை, ஒரு சிட்டிகை லெமன் ஜூஸு போட்டு அந்த வறுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் போட்டு பரப்பின மாதிரி வச்சு மேலே போட்டு தம் போட்டு மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷம் பொறுத்து திறந்து அதை எடுத்துட்டு நல்லா சுவையான ஒரு சப்பாத்தியோட இந்த ரோஸ்டட் உருளைக்கிழங்கு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி பருப்பு சாதத்தோட சரியாக இருக்கும். இந்த தொக்கு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு அந்த உருளைக்கிழங்கு முறுமுறுப்போடு சாப்பிடும்போது தேவாமிர்தமாக இருக்கும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி பழத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். ஒரு தொக்கு ஸ்டேஜுக்கு எடுத்து வந்துடலாம். அதை இதில் 2 பச்சை மிளகாயை உடச்சி போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயமும் தக்காளி பழமும் தொக்கு மாதிரி வரணும். அப்போ தான் அந்த கிரேவி டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாதாரணமாக அந்த தொக்கு மாதிரி வரல, வெங்காயம் தனியாக தக்காளி பழம் தனியாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த கிரேவியில் டேஸ்ட் இருக்காது. அதாவது தொக்கு மாதிரி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு, ஒரு நல்லா மிக்ஸ். இது வதங்கட்டும். இதில் உப்பு போட்டலாம். ஒரு கிண்டு கண்டிக்கலாம். இன்னும் உப்பு காரம் சேர்க்கலை. இந்த காய் வேகணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். காய்கறிகள் வெந்து வரவர்களும் we'll go for a short commercial break. வெல்கம் பேக் டு ஜெயா டி வழங்கும் சுவைய சுவை நிகழ்ச்சி. உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் மசாலா. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, காஞ்ச மிளகாய் தாளித்தோம். வெங்காயத்தை வதக்கணும், தக்காளி பழத்தை வதக்கணும், உருளைக்கிழங்கையும் வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு உப்பு போட்டு தண்ணி தெளிச்சிட்டு வேக வச்சுட்டோம். சூப்பராக வெந்துடுச்சு, அருமையாக வந்துடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் இதில் போட்டுறோம். போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா வேக வச்சதால் கலர் எப்படி ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக ஆகிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் இந்த பச்சை வாசனை போகிறவர்களும் நம்ம வதக்கிடலாம். இப்போ என்ன பண்ணலாம், புளித்தண்ணி ஒரு கோழி குண்டளவு எடுத்துகிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 4 டீஸ்பூன் புளி தண்ணியை இதில் விட்டுலாம். திக்காக விடுங்க. புளி தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மிளகு தூளை போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழையை மேலே போட்டுடலாம். ஒரு வாட்டி இதை எப்படி செஞ்சுன்னு பார்த்தலாம். எண்ணெய் ஊற்றணும், கடுகு, காஞ்ச மிளகாய் தாளித்தோம், வெங்காயத்தை பொன்முறையில் வதக்கணும், தக்காளி பழத்தை போட்டோம், வெண்டைக்காய் போட்டு
உருளைக்கிழங்கையும் போட்டு உப்பு போட்டு தண்ணி தெளித்து வேக விட்டோம். நல்லா வெந்த பிறகு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு புளி தண்ணியை விட்டுட்டு மிளகுத்தூள் போட்டு கிண்டிட்டோம். அருமையான வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல சாதம், பருப்பு, இந்த உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் மசாலா அட்டகாசமான ஒரு காம்பினேஷன். பொங்கலோட சூப்பர். அதே மாதிரி தயிர் சாதத்தோட, பழைய சாதத்தோட, மிளகா கிள்ளிப்பட்ட சாம்பாரோட, எலுமிச்சம்பழத்தோட இந்த உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் மசாலா கலக்கலாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம இதை ப்ரெசென்ட் பண்ணிடலாம். வெண்டைக்கான்னு சொல்லும்போது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அதுவும் அந்த முட்டி வலிக்கு அருமையான ஒரு பதார்த்தம் வந்து வெண்டைக்காய். வெண்டைக்காய் சூப் சாப்பிட்லாம், வெண்டைக்காய் சாம்பார் சாப்பிட்லாம், வெண்டைக்காய் குழம்பு சாப்பிட்லாம், வெண்டைக்காய் மசாலா சாப்பிட்லாம். வெண்டைக்காயை பச்சையாக சாப்பிட்டாவே அவ்வளோ நல்லது ஆக்சுவலாக. அதாவது இலசையான வெண்டைக்காய் வாங்கிட்டு தலையும் வாதையும் கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள். அந்த குழம்புக்கூட அந்த முட்டிக்கு கீழே தேவையான அந்த மஜ்ஜை வந்து இந்த வெண்டைக்காயில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. முட்டி வலி இருக்கவங்க வாரத்தில் 3 நாளாவது வெண்டைக்காய் சாப்பிட்டு வந்தால் ஓரளவுக்கு குணமாகும்ன்றது நிறைய நம்பிக்கை இருக்குது. ஒரு நல்ல சூப், வெண்டைக்காய் சூப் பார்த்திங்க அப்படின்னா, வெண்டைக்காவை பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பொடியாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. குக்கர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி அந்த பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. தக்காளி பழத்தை போட்டுக்கோங்க. ஒரு 4 பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. மிளகு தட்டி போட்டுக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. அது இழுத்து வெண்டைக்காவோடு சாப்பிடுங்க. அருமையான ஒரு டேஸ்ட்டு. மிளகுத்தூளும் உப்பு போட்டு சாப்பிடும்போது அந்த மாதிரி ஒரு சூப்பு சான்ஸே இல்லை. வாரத்தில் ஒரு 3 நாள் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த முட்டி வலி நல்லாவே கேட்கும். 2 டிஷ்ஷு செஞ்சோம். வாழைத்தண்டு வறுவல் பண்ணோம், எண்ணெய் ஊற்றணும், கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளிச்சிட்டு அதில் வந்து வெங்காயத்தை போட்டு மிளகாத்தூள், மஞ்சள், தனியாத்தூள் போட்டு வாழைத்தண்டை போட்டு நல்லா வதக்கிட்டு கடைசியில் கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றி இறக்கிட்டோம். சூப்பரான வாழைத்தண்டு வறுவல். அதே மாதிரி நம்ம வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சோம். கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயத்தை பொன் முறுவல் ஆகிட்டு தக்காளி பழத்தை சேர்த்தோம். தக்காளி பழத்தை சேர்த்து உருளைக்கிழங்கும் வெண்டைக்காயும் போட்டு வதக்கிட்டு உப்பு போட்டு தண்ணி தெளிச்சிட்டு வேக வச்சுட்டு மஞ்சத்தூள், மிளகாய், தனித்தூள் போட்டு அதை இறக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி தண்ணி விட்டு மிளகுத்தூள் போட்டு அருமையாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். அருமையான வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு வறுவல். ஸோ இந்த 2 டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களை அடுத்த வாரம் சந்தைகள் விடைபெறுவது தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.